60 லட்சம் ரூபா வட்டிக்கு வாங்கி இந்த ஸ்கேமில் கொடுத்து ஏமாந்துட்டு தன்னோட உயிரையே முடிச்சு கொள்கிற அளவுக்கு போன கேஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அது என்ன ஸ்கேம், அது எப்படி நடந்துக்கு, மேபி அது ஸ்கேம்டு தெரியாமல் கூட நிறைய பேரை செஞ்சிட்டு இருப்பீங்க. ஸோ அது சம்மந்தமான முழு டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம 8 வகையான கிரிப்டோ கரன்சிக்குள்ளே இருக்கிற ஸ்கேமுகளை பற்றி பார்த்துட்டு வரோம். அதில் முதல் வீடியோவில் ஃபிஷிங் ஸ்கேம், ரக் புல்ஸுகளை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த 3வது ஸ்கேம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொன்சி பிரமிட் ஸ்கீம் ஸ்கேம். இதுதான் பரவலாக நம்மளோட தமிழ் பேசுகிற இந்த கம்யூனிட்டிக்குள்ளே நடந்துட்டு இருக்கிற ஸ்கேம் உண்டு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஸ்கேமுன்னு சொல்லி தெரியாமலே சர்வசாதாரணமாக இதை செஞ்சிட்டு இருப்பீங்க. அன்டில் இது கொலாப்ஸ் ஆகிற வரைக்கும். இது கொலாப்ஸ் ஆகிற வரைக்கும் இது நல்லா தான் போயிட்டுருக்கும். இது மேக்ஸிமம் இது ரன் ஆகும். மினிமம் ஒரு 3 மாதத்திலிருந்து ஒரு வருஷம் இல்லாட்டி 2 வருஷம் மேக்ஸிமம் ரன் ஆகும். அதுக்கு பிறகு கொலாப்ஸ் பண்ணி கூட ஓடிடுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு பெரிய ரெக்ரூட்டர்ஸ் இதுக்குள்ளே இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவ்வளோ தூரத்துக்கு ரன் ஆகும். முதலாவது பிரமிட் பொன்சி ஸ்கீம்ட கன்செப்டை சொல்கிறேன். இது எப்படி நடக்கும்னு சொன்னால், ஒரு வெப்சைட் ஒன்று இருக்கும். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை நீங்கள் அனுப்புவீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஏதோ ஒரு வகையில் ரிட்டர்ன் தருவாங்க. அந்த ரிட்டர்ன் உங்களுக்கு டெய்லி தருவாங்க. 1%, 2% தருவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் மந்த்லி உங்களுக்கு 10%, 20% ரிட்டர்ன் தருவாங்க. அந்த ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ வரையும் போகும்னு சொன்னால் நீங்கள் போடுற காசி டபுள் மடங்கு அப்படி ட்ரிபிள் மடங்கு ஆகிற வரைக்கும் அந்த ரிட்டர்ன் போகும். ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் $100 போகிறீங்கன்னு சொன்னால் கண்டினியூஸாக $1 உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். எப்போ வரையும் வரும்னு சொன்னால் உங்களுக்கு $100, $300 இல்லாட்டி $200 ஆகிற வரைக்கும் வரும். ஓகே, இதுதான் பேசிக் கன்செப்ட். அதோட சேர்த்து அடிஷனலாக என்ன சொல்லியிருப்பானு சொன்னால், நீங்கள் யாரும் தான் இந்த பிளாட்ஃபார்முக்கு ரெக்ரூட் பண்ணுவீங்கன்னு சொன்னால், அதாவது ரெஃபர் பண்ணுவீங்கன்னு சொன்னால் அவங்க போடுற பணத்திட 10%, 20% உங்களுக்கு தரும்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஆளை நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க, அவர் ஒரு $100 போடுறாருன்னு சொன்னால் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே $10 வரும். ஆனால் நீங்கள் டெய்லி அவனை தர ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு 10 நாள் போகும். ஒரு விதமாக. ஆனால் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஒரு ஆளை ரெக்கமெண்ட் பண்ணி விட்டீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக $10 உங்களுக்கு கிடைச்சிடும். அதே மாதிரி $100 இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு 10 பேர், அப்படி $1000 இன்வெஸ்ட் பண்ண ஒரு ஆளை இன்வெஸ்ட் பண்ணினாலே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் போட்ட அமௌண்ட் வந்துடும். ஸோ இது ஒரு நல்ல பிஸ்னஸ் இருக்கிறதால அநேகமான ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் பயங்கரமாக ஆட்கள் சேர்ப்பாங்க இதுக்குள்ளே. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கிட்டையும் போய் இப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம் பண்ணுறீங்க, நல்ல ரிட்டர்ன் வருது, இங்கே பாருங்கள் எனக்கு இவ்வளோ ரிட்டர்ன் வந்துருக்கு, நான் போட்ட ஆசை திரும்ப எடுத்துட்டு நீங்களும் போட்டு ஒரு கோடி இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு கோடியை போடுவீங்கன்னு சொன்னால் 2 கோடி 3 கோடி அவளியால் எடுக்கலாம்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அவங்க கேட்பாங்க என்ன விஷயம் இது, எப்படி அவனை காசு தராங்கன்னு சொன்னால் அங்கே தான் இவனை சொல்லுவாங்க, ஓகே நாங்கள் கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. சில நேரம் கிரிப்டோ கரன்சி மைனிங் பண்ணுறோம், க்ளவுட் மைனிங் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணுறோம் அப்படி சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அமேசான் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் பல்காக வாங்கி விற்கும், அதுக்குரிய இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் எல்லாருமே க்ரௌட் பூலிங் மாதிரி நீங்கள் காசு தாரீங்க, அதை எடுத்து நாங்கள் செஞ்சு நாங்கள் ஆப்ரேட் பண்ணி உங்களுக்கு லாபம் தாரோம். இதுதான் இவனல்ற உள்ளுக்கு ஒரு கதையாக இருக்கும். ஆனால் உண்மையாக அவனில் என்ன செய்கிறேன்னு சொன்னால் அவனுக்கு சொல்கிற இந்த ட்ரேடிங்கோ மைனிங்கோ இந்த அமேசானில் சாமான் விற்கிறதோ எதுவுமே அவனு பண்ணுறதில்ல. அவனோட உண்மையாக பண்ணுற என்னன்னு சொன்னால் புதுசாக ஒரு ஆள் காசு போடுறான்னு சொன்னால் அந்த காசு எடுத்து அதில் இப்போ ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு வீதம் கொடுக்கணும்னு சொன்னால் ஒரு புதுசாக ஒரு $100 $200 போடுறோன்னா அவர் $100 எடுத்து யாருக்கெல்லாம் ஒரு வீதம் கொடுக்கணுமோ அவங்க எல்லாருக்குமே கொடுக்குற. இப்போ எல்லாருக்கும் ஒரு வீதம் கிடைச்சோன்னே எல்லாரும் போய் என்ன செய்வாங்க, நிறைய பேர் உள்ளுக்கு ஆக்களை சேர்ப்பாங்க. அவங்க சேர்க்கறதால புது இன்வெஸ்ட்மெண்ட் வரும். அந்த புது இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து பழைய ஆக்களுக்கு கொடுத்துட்டே போகிறேன். இது ஆரம்பித்த புது கட்டத்தில் என்ன நடக்கும்னு சொன்னால் ஏர்லியாக ஜாயின் பண்ணுற ஆக்களுக்கு நிறைய பணம் வரும். ஏன்னா புதுசாக நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை மாதிரி பிளாட்ஃபார்ம் அந்த வெப்சைட்டில் ரன் பண்ணுற பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேகமாக அனானமஸாக தான் அனுப்பாங்க. அப்படின்னு சொன்னால் யார் இதை ரன் பண்ணுறாங்க, எப்படி யார் இது கம்பெனிங்க, அது இது நிறைய எழுதியிருப்பாங்க. எங்களோட கம்பெனி அங்கே இருக்கு, இங்கே துபாயில் இருக்குது, ஹெட் ஆஃபீஸ் இங்கே இருக்குனாலும் எழுதியிருப்பாங்க. ஆனால் யாரும் எதுவுமே வெரிஃபை பண்ணக்கூடியதாக இருக்காது. ஈவன் வெரிஃபை பண்ணக்கூடியதாக இருந்தாலும் கொஞ்சம் நாளையில் மூடி போட்டு ஓடிடுவாங்க. ஓகே, அப்போ என்ன நடக்கும்னு சொன்னால் நிறைய பேர் அவனால் அதாவது புது ஆக்கள்ற பணம் இவ்வளோ ஒரு டார்கெட் ஒன்று வச்சிருப்பாங்க. அதாவது புதாக்கள்ற பணத்தை எடுத்து பழையாக்களுக்கு கொடுத்துட்டு போகணும். அந்த டைமில் புதாக்கள்ற பணம் நிறைய வரதால அவனோட ஹோல்டிங் டேங்குக்குள்ளே பணம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு போகும். அப்படி கூட்டிகிட்டு போகிற பணம் ஒரு $1 million இல்லாட்டி ஒரு $100,000 இல்லாட்டி ஒரு வேறு எல்கேஆரில் தனியாக ஸ்ரீலங்காக்குன்னு சொல்லி ரன் பண்ணுவாங்க. அதாவது ஃபாரின் இல்லாமல் இலங்கைக்குள்ளே எல்கேஆர்லேயும் கூட இது ரன் பண்ணுவாங்க. நிறைய ஒரு 10 லட்சம் வர மாதிரி 20 லட்சம் வர மாதிரி அவனால ஒரு டார்கெட் வச்சிருப்பான். அந்த டார்கெட் அவர் ரீச் ஆகின உடனே என்ன பண்ணணும்னா வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணி போட்டு அவ்வளோ பணத்தை எடுத்து போட்டு ஆள் மாறிடுவாங்க. கடைசியாக நீங்கள் யாரை நம்பி காசு போட்ட, உங்களோட ஃப்ரெண்டு ஒரு ஆள் சொல்லி காசு போட்ட, நீங்கள் அந்த ஃப்ரெண்டு சண்டே போவீங்க, அந்த ஃப்ரெண்டுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு வெளியே போயிரு, அவர்கிட்ட போய் சண்டே போவார். இப்படி செயினில் யாரெல்லாம் சேர்த்து விட்டாங்களோ எல்லோரும் மாறி சண்டை பிடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் ஆகி ரிலேஷன்ஷிப் இல்லாமல் ஆகி பெரிய பிரச்சனையில் போய் நிற்கும்.
இப்படி ஒரு பிரமிட் பொன்சி ஸ்கீமில் ஒரு உண்மையாக நடந்த கதை. இதை மாதிரி கிட்டத்தட்ட மோர் தென் 50-60க்கு மேலே ஸ்டோரி எங்களுடைய ஹெச்பியூ டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கிறேன். அவங்க என்கிட்ட வந்து சென்ட் பண்ணின வாய்ஸ் மெசேஜோட சேர்த்து அதுக்குரிய அவேர்னஸாக நிறைய போட்டிருக்கேன். வேறு பேரில் இப்போ பொன்சி பிரமிட்னு சொன்னால் பொன்சி.com பிரமிட்.com இருக்க மாட்டேங்கி வேறு பேரில் ரன் பண்ணுவானால் அதோட கொமெண்ட் பேர் தான் இந்த பிரமிட் ஸ்கீம் இல்லாட்டி பொன்சி ஸ்கீம்னு சொல்கிறது. ஒரு பெரிய அளவில் அமௌண்ட் நான் இழந்தேன்னு சொல்லி நான் பார்த்ததுன்னு சொன்னால் 60 லட்சம் ஸ்ரீலங்கன் ருபீஸ். 60 லட்சம். இந்த ஸ்டோரி ஹெச்பியூ கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் இப்போயும் இருக்குது. அது எவ்வளோ தெரியுன்னு தெரியா, இது நடந்து லைக் 1 இயருக்கு முதல். நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிடைக்கும். இவங்க ஒரு ஷாப் கொண்டு வச்சு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆக்கள். ஓகே, இலங்கையில் ஒரு ஊரில் தான். ஓகே, எந்த ஊர்னு மறந்துட்டேன் எனக்கு. ஷாப் கொண்டு வச்சு ஃபேமிலி பிஸ்னஸ் ஒன்று நல்லா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இவங்களோட சொந்தக்கார பையன் ஒருத்தன் இவங்கள்ட்ட வந்து சொல்லியிருக்கான், இங்கே பாருங்க ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, பிளாட்ஃபார்மில் நான் காசி போட்டேன், எனக்கு இப்படி தாராங்க, 1 வீதம் 2 வீதம் தாராங்க. நான் ஆல்ரெடி காசி போட்டேன், இந்த காசு எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன். இப்போ எனக்கு லாபம் வந்துட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் நான் டபுள் பண்ணிட்டேன். நான் ஒரு 1 லட்சம் என்ன போட்டு இப்போ நான் 2 லட்சம் எடுத்துட்டேன்னு சொல்லி அவன் வந்து சொல்லியிருக்கான், நீங்களும் போடுறேன்னா போடுங்க சொல்லியிருக்கான். இதுக்கு அந்த சனம் எல்லாத்தையும் பார்த்து போட்டு அவன் ஏர்னிங் ப்ரூவ் அவன் பேங்குக்கு அவன் விட்ரோ பண்ணிட்டேன் எல்லாத்தையுமே பார்த்து போட்டு ஓகே அப்போ நம்மளும் போடுவோம்னு சொல்லி போட்டு இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இவங்க ரன் பண்ணிட்டு இருக்கிற அந்த கடையை கொண்டு போய் மோர்கேஜ் பண்ணி, இவங்களோட சொந்த கடை, எந்த விதமான கடனும் இல்லை ஒன்றும் இல்லை, அதை கொண்டு போய் மோர்கேஜ் பண்ணி பேங்க்ல இருந்து 40 லட்சமோ 50 லட்சம் எடுத்து அதுக்குள்ளே போட்டிருக்காங்க. அவங்க போட்டு 1 பேமெண்ட்டோ 2 பேமெண்ட் தான் வந்திருக்கு. அதுக்கு பிறகு மூடி போட்டு ஓடிட்டானல். இப்போ மோர்கேஜ் கட்டிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் இவங்கள்ட்ட கடைக்கு பிஸ்னஸ் ஒன்று ரன் பண்ணுறாங்கிறதால இவங்க அந்த தப்பான முடிவு போகல. இன்னொரு ஆள் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால், அது அதே பிளாட்ஃபார்ம் இல்லை, வேறொரு பிளாட்ஃபார்மில் அவருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழிலும் இல்லை, பிஸ்னஸும் இல்லை, ஒன்றும் இல்லை, சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ஒரு ஆள். அவர்கிட்ட ஒருவன் போய் சொல்லியிருக்கேன், இப்படி காசு போட்டால் காசு வருது, இதில் நீ செஞ்சு என்னன்னா உன்னோட வாழ்க்கையை முன்னேற்றலான்ட்டு ஒருவன் போய் தலையை கழிக்கிறீங்க அவனோட 10% கமிஷனுக்காக. அவரும் நம்பி என்ன பண்ணிக்கன்னு சொன்னால், மீட்டர் வட்டின்னு சொல்லுவாங்கன்னா, வட்டி ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுட்டு போகிற மாதிரி சம்திங் ஏதோ வட்டிக்கு வாங்குற ஒரு ஆள்கிட்ட போய் அவர்கிட்ட 10 லட்சம் 20 லட்சம் எனக்கு அமௌண்ட் சரியாக மறந்து வைத்து நான் நினைக்கிறேன் அந்த 40 லட்சம் கேஸ் 60 லட்சம் கேஸ் இவருன்னு நான் நினைக்கிறேன் சம்திங் ஏதோ வாங்கி என்ன பண்ணிக்கணும்னா வட்டிக்கு வாங்கி போட்டிருக்காரு. ஏண்டா ஃபாஸ்ட்டாக பணம் வரப்போகுது, டபுள் ட்ரிபிள். இது இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 வீதம் எல்லாம் கொடுக்குறதில்ல. நீங்கள் காசு போட்டால் ஒரு 1 வீக்குள்ளே உங்களோட பணத்தை டபுள் பண்ணுறேன். எப்படி ஃபாஸ்ட் 1 வீக்குள்ளே டபுள். இப்போ நீங்கள் 1 கோடி ஓட்டிங்கன்னா ஒரு வீக்கில் 2 கோடி. அப்போ வேறு யோசிக்க 60 லட்சம் நம்ம கடன் வாங்கி நம்ம போட்டால் ஒரு கிழமை தான் டைம், ஒரு கிழமையில் அது 1 கோடியே 20 லட்சம் ஆயிடும். நம்ம 60 லட்சம் கடன், அதுக்கு ஒரு 10 லட்சம் 20 லட்சம் வட்டி வந்து அதையும் கட்டினா மிச்சம் ஒரு பெரிய ஒரு கேபிட்டல் ஒன்றும் அது வேறு என்ன விஷயம்னு சொல்லி ஒரு முட்டாள்தனமான ஒரு யோசனையில் போய் போட்டிருக்காரு. முடிஞ்சு போட்டு ஒரு பணமும் வரலை. போட்ட உடனே திரும்ப சொல்லிக்கான இன்னும் கொஞ்சம் பணம் போட்டால் தான் காசு எடுக்கலான்னு சொல்லி சில பிளாட்ஃபார்ம் அப்படி செய்வானே, என்ன வித்ட்ரால் ஃபீ வேணும், ட்ரேடிங் கமிஷன் வேணும், அதையும் சொல்லி நீங்கள் பணம் போட்டதுக்கு பிறகு இன்னும் பணம் போட சொல்லுவாங்க. ஓகே, அதுவும் ஒரு ஸ்கேம் தான், பிரமிட் ஸ்கீம் தான். அதுக்கு பிறகு என்ன செய்கிற மீட்டர் வட்டி எங்கள் மீட்டர் ஓடிட்டு போகுது, பணம் பெய்து, ஆல்ரெடி ஒரு தொழிலும் இல்லை ஒன்றும் இல்லை, தன்னை உயிரம் ஆக்கிறன்னு சொல்லி முடிவெடுத்து எல்லாம் செஞ்சு போட்டு வந்து மெசேஜ் போட்டார், நான் ஒன்றும் செய்யாதீங்க அப்படி செய்யாதீங்க, இது வாரேன் ஒன்றுமே எடுக்கல, அது வெளியில் எடுக்காட்டி எனக்கு அதை தவிர ஒரு வழி இல்லைன்னு சொல்கிறாரு. பிறகு நான் அட்வைஸ் எல்லாம் பண்ண போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க அது இதுன்னு சொல்லி அவர் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்லி எனக்கு தெரியல. ரீசெண்டாக நான் இந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு 1 மந்த்துக்குள்ளே நினைக்கிறேன் ஒரு ஆளுக்கு ஃபாரின் லேடி ஒன்று மெசேஜ் பண்ணி ஃப்ரெண்ட் ஆகி அது லவ் ஆகி அது அங்கே கதைக்கிறது லேடின்னு அவர் நினைக்கிறார், அது லேடி இல்லையா, அது ஒரு ஸ்கேமர். லவ் ஆகி இது செஞ்சு நீங்கள் வாங்க நம்ம பிஸ்னஸ் ஒன்று பண்ணுவோன்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்றில் வர்ற பணத்தை போட வச்சு போட்டு திரும்ப பணத்தை கட்டிட்டு போகக்குள்ள அதுக்கு பிறகு டவுட் வந்து இப்போ அந்த பணத்தை வெளியில் எடுக்கலாம்னு கட்டுவாரு. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன 8 ஸ்கேம்லையும் ஆக கூடுதலாக நம்ம தமிழ் பேசுகிற ஆட்கள் மாற்றுறது, ஏமாறுறது, லொஸ் பண்ணுறது இந்த பிரமிட் பொன்சி ஸ்கீமில் தான். ஸோ இதை ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால், உங்களோட பணத்தை ஏதோ ஒரு பிளாட்ஃபார்முக்குள்ளே அனுப்பி அது பெருக்கி தாரம்னு சொல்லி யாராவது சொல்லுவான்னு சொன்னால் அது பிரமிட் ஸ்கீம். அது என்ன ஷேப்பில் இருந்தாலும் சரி, என்ன வடிவில் இருந்தாலும் சரி, வெப்சைட் எவ்வளோ அழகாக இருந்தாலும் சரி, அது பிரமிட் ஸ்கீம். எக்ஸ்சேஞ்சுன்றலாம் சொல்லுவானால் நம்பிடாதீங்க. ஸோ இதில் பார்ட் 3 வீடியோவில் இதுக்கு அடுத்ததாக இருக்கிற முக்கியமான ஸ்கேமர்களை பற்றி கதைக்கேன். ப்ளீஸ் மற்ற ஸ்கேமரோட வீடியோஸையும் கட்டாயம் பாருங்கள். ஏன்னா இதில் இருக்கிற நிறைய ஸ்கேம்டு தெரியாமலே நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்கீங்க. இதை மாதிரி பிரமிட் ஸ்கீம் பொன்சி ஸ்கீம் ஸ்கேம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கா, அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் யாருக்கு நான் இருக்கான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 3 வீடியோவில் சந்திப்போம். பை.